பிறப்பு இறப்பு ரகசியம் ஒரு விரிவான ஆய்வு. கடப்பை பரமஹம்ச ஸ்ரீ சச்சிதானந்த யோகீஸ்வரர் அவர்கள் அருளிய ஜனன மரண ரகசியம் எனும் இந்த ஞான பொக்கிஷம் மனித வாழ்வின் ஆழ்ந்த உண்மைகளையும் ஆன்மீகத்தின் நுட்பமான பாதைகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்நூலின் முக்கிய அத்தியாயங்களின் விரிவான விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன. மாம்சக்கண்கள் 2, மனக்கண் 1, இவைகளின் செயல்பாடுகள். பக்கம் 15. மனித சரீரம் அவரவர் கைகளால் அளக்கும்போது எண்ஜான் அளவே இருக்கும். இந்த சரீரத்திற்கு தலையே பிரதானம். தலையில் உள்ள 2 மாமிச கண்களை விட அவற்றின் கருவிழிகளின் மத்தியில் இருக்கும் ஒரு துவாரமுமே முக்கியமானது. இந்த துவாரம் வழியாகவே மனம் உலகப் பொருட்களை பார்க்கிறது. சரீரமாகிய வீட்டிற்கு இந்த 2 கண்களும் ஜன்னல்களைப் போன்றவை. கண்கள் பொருட்களை காட்ட, மனம் அந்த துவாரத்தின் வழியே பார்த்து அப்பொருட்களை பற்றிய ஆலோசனைகளை செய்கிறது. கருவிழிகளும் மத்தியிலுள்ள துவாரமும் இல்லை என்றால் மனம் எதையும் அறிய முடியாது. ஆக உடலுக்கெல்லாம் கண்களின் கருவிழிகளும் அதன் மத்தியில் உள்ள துவாரமுமே பிரதானமாக இருக்கின்றன. ஸ்ரீ யோகீஸ்வரர் மானச பூஜை செய்வது. பக்கம் 17. இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ யோகீஸ்வரர் அவர்கள் மானச பூஜை செய்யும் முறை விளக்கப்படுகிறது. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. ஆனால் தலைப்பு அதன் உள்ளடக்கத்தை உணர்த்துகிறது. நூலாசிரியர் குரு உபதேசம் பெறுதல். பக்கம் 26. நூலாசிரியர் தனது குருநாதரிடம் உபதேசம் பெற்ற அனுபவங்கள் இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படுகின்றன. குருவின் வழிகாட்டுதல் ஆன்மீக பாதையில் எவ்வளவு முக்கியமானது என்பது இதன் மூலம் உணர்த்தப்படுகிறது. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. ஈஸ்வரன் பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்தது. பக்கம் 31. பிரபஞ்சத்தின் தோற்றம் குறித்த தத்துவங்கள் இங்கு ஆராயப்படுகின்றன. ஈஸ்வரன் எவ்வாறு இந்த அகில உலகங்களையும் அதிலுள்ள உயிர்களையும் படைத்தார் என்பது விளக்கப்படுகிறது. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. ஆத்மா சாட்சியாயிருந்து பார்த்து வருகிறார். பக்கம் 37. அனைத்து செயல்களுக்கும் ஆத்மாவே சாட்சியாக இருக்கிறது. அது எதிலும் பற்றின்றி அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஆழ்ந்த தத்துவம் இந்த அத்தியாயத்தில் விளக்கப்படும் என தெரிகிறது. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. சிசுவின் பூர்வ ஜென்மங்களை ஆத்மா காட்டுகிறார். பக்கம் 38. பிறக்கும் குழந்தையின் பூர்வ ஜென்ம வாசனைகள் மற்றும் வினைகளை ஆத்மா எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்பது இந்த அத்தியாயத்தில் ஆராயப்படும் என தெரிகிறது. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. பாவம் செய்தவர்களை ஆத்மா சிக்ஷை செய்வது. பக்கம் 48. வினைப்பயன் தத்துவத்தின்படி தீய செயல்களை செய்பவர்களுக்கு ஆத்மா எவ்வாறு தண்டனை அளிக்கிறது அல்லது அதன் விளைவுகளை அனுபவிக்கச் செய்கிறது என்பது இந்த அத்தியாயத்தில் விளக்கப்படும். குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. மூக்கில் நடந்து ஆயுள் குறைவது. பக்கம் 55. சுவாசத்தின் முக்கியத்துவம் இங்கு வலியுறுத்தப்படுகிறது. மூச்சு காற்று மூக்கின் வழியே சென்று உடலில் இயங்கும் விதம், அது எவ்வாறு ஆயுளுடன் தொடர்புடையது மற்றும் முறையற்ற சுவாசம் எவ்வாறு ஆயுளை குறைக்கும் என்பது விளக்கப்படுகிறது. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. மானவ ஜன்மம் வருவதற்கு காரணம். பக்கம் 61. பல பிறவிகளில் மனித பிறவி என்பது மிகவும் அரிதானது மற்றும் முக்கியமானது. மனிதனாக பிறப்பதற்கான காரணங்கள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தத்துவங்கள் இந்த அத்தியாயத்தில் ஆராயப்படுகின்றன. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. மூச்சு எவ்வாறு செலவாகிறது. பக்கம் 66. உடலில் உயிர் சக்தியாக விளங்கும் மூச்சுக்காற்று எவ்வாறு பல்வேறு செயல்களுக்கு செலவாகிறது, அதன் சேமிப்பின் அவசியம் போன்றவை இங்கு விவரிக்கப்படும் என தெரிகிறது. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. சரீரத்தில் 10 வாயுக்கள் செய்யும் வேலைகள். பக்கம் 69. மனித உடலில் பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என 10 விதமான வாயுக்கள் உள்ளன. இந்த ஒவ்வொரு வாயுவும் உடலில் என்னென்ன பணிகளை செய்கின்றன என்பது விளக்கப்படுகிறது. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை.
ஸ்ரீ யோகீஸ்வரர் யோக சித்தி பெற்றது. பக்கம் 73. ஸ்ரீ சச்சிதானந்த யோகீஸ்வரர் அவர்கள் யோக பயிற்சிகளின் மூலமடைந்த சித்திகள் மற்றும் ஆன்மீக நிலைகள் இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படும் என தெரிகிறது. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. மார்க்கண்ட நாடக ரகசியம் பக்கம் 81. மார்க்கண்டேயரின் கதை மற்றும் அதன் உள்ளே பொதிந்துள்ள ஆன்மீக ரகசியங்கள், குறிப்பாக மரணத்தை வென்ற தத்துவம் இங்கு விளக்கப்படுகிறது. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. எண்ணங்கள் எதிலிருந்து உதிக்கின்றன? பக்கம் 87. மனித மனதின் ஆழமான செயல்பாடுகளில் ஒன்றான எண்ணங்களின் தோற்றம் குறித்து இந்த அத்தியாயம் ஆராய்கிறது. எண்ணங்கள் எங்கிருந்து உருவாகின்றன, அவற்றின் தன்மை என்ன என்பது விளக்கப்படும். குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. சரியை, கிரியை, யோகம், ஞானப்படிகள் பக்கம் 91. ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்கான 4 முக்கிய வழிகளான சரியை, உடல் சார்ந்த தொண்டுகள்; கிரியை, வழிபாடுகள்; யோகம், மனதை ஒருமுகப்படுத்துதல்; ஞானம், மெய்ப்பொருளை அறிதல் ஆகிய படிகள் விரிவாக விளக்கப்படுகின்றன. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. யோகிகள் 500,000 வருஷங்கள் இருப்பது பக்கம் 91. யோக பயிற்சிகள் மற்றும் சித்திகள் மூலம் யோகிகள் எவ்வாறு தங்கள் ஆயுளை நீட்டித்துக் கொள்கிறார்கள், சில சமயங்களில் பல 100 அல்லது 1000 ஆண்டுகள் வாழ்கிறார்கள் என்பதன் ரகசியம் இங்கு விவரிக்கப்படுகிறது. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. ஆயுளை விருத்தி செய்து கொள்ளவும் மனதை ஓடவிடாமல் நிறுத்தி மோட்சமடைய உபதேசம், குருபதேசம் பக்கம் 98. ஆயுளை வளர்த்துக் கொள்வதற்கும் அலைபாயும் மனதை அடக்கி ஒருமுகப்படுத்தி மோட்ச நிலையை அடைவதற்கும் தேவையான உபதேசங்களும் குருவின் வழிகாட்டுதல்களும் இந்த அத்தியாயத்தில் வழங்கப்படுகின்றன. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. ஸ்திரீ புருஷர்களை ஆசை தொடர்வது பக்கம் 101. மனித வாழ்வில் ஆண் பெண் இருபாலரையும் ஆசைகள் எவ்வாறு பின்தொடர்கின்றன, அதன் விளைவுகள் மற்றும் அவற்றை கடந்து செல்லும் வழிகள் குறித்து இந்த அத்தியாயம் பேசுகிறது. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. ஸ்திரீ புருஷர்கள் வீடு போய் சேருவது பக்கம் 104. ஆசைகளை கடந்து ஆன்மீக பாதையில் பயணித்து ஆண் பெண் இருபாலரும் எவ்வாறு வீடு பேறு எனப்படும் மோட்ச நிலையை அடைகிறார்கள் என்பது இங்கு விளக்கப்படுகிறது. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. நட்சத்திர ரகசியங்களை வெளிப்படுத்தல் பக்கம் 106. வானியல் மற்றும் ஜோதிடத்துடன் தொடர்புடைய நட்சத்திரங்களின் ரகசியங்கள், அவற்றின் தாக்கம் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் இந்த அத்தியாயத்தில் வெளிப்படுத்தப்படும் என தெரிகிறது. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. சப்த ரிஷிகள் நட்சத்திர ரகசியம் பக்கம் 108. குறிப்பாக சப்த ரிஷி மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களின் ரகசியங்கள், அவற்றின் ஆன்மீக பின்னணி மற்றும் தத்துவங்கள் இங்கு விரிவாக ஆராயப்படுகின்றன. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. சிவ விஷ்ணு கோவில்களின் ரகசியம் பக்கம் 111. சைவ மற்றும் வைணவ ஆலயங்களின் அமைப்பு, அவற்றில் உள்ள இறை வடிவங்கள் மற்றும் அவற்றின் பின்னால் உள்ள தத்துவார்த்த ரகசியங்கள் இந்த அத்தியாயத்தில் விளக்கப்படுகின்றன. கோவில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, அவை ஆழ்ந்த ஆன்மீக உண்மைகளை போதிக்கும் ஞான கருவூலங்கள் என்பது இதன் மூலம் உணர்த்தப்படுகிறது. குறிப்பு: இந்த அத்தியாயத்திற்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறவில்லை. முடிவுரை: ஜனன மரண ரகசியம் என்ற இந்த நூல் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான மனித வாழ்வின் பல்வேறு நிலைகளையும் அவற்றின் பின்னால் உள்ள ஆன்மீக ரகசியங்களையும் தெளிவாகவும் ஆழமாகவும் விளக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்துள்ளது. இந்நூலில் உள்ள கருத்துக்கள் படிப்பவர்களுக்கு ஆன்மீக தெளிவையும் மன அமைதியையும் அளிக்கும் என்பதில் ஐயமில்லை. தயவு செய்து கவனிக்கவும். இந்த விரிவாக்கப்பட்ட சுருக்கம் நூலின் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகள் மற்றும் சில பக்கங்களில் இருந்து பெறப்பட்ட ஆரம்பகட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொரு அத்தியாயத்தின் முழுமையான மற்றும் விரிவான தகவல்களுக்கு நூலை முழுமையாக படிப்பது அவசியம். பல அத்தியாயங்களுக்கான விரிவான உரைப்பகுதி முழுமையாக கிடைக்கப் பெறாததால் தலைப்பை ஒட்டிய பொதுவான விளக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன.